இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, அன்னை மரியாளை எதற்காக லூர்து அன்னை அப்படின்னு அழைக்கிறாங்க, அந்த தலைப்பை தான் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, February 11 1858 அன்னை மரியாள் லூர்து நகரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அந்த பெண்ணுடைய பேர் என்னன்னு பார்க்கும் பொழுது பெர்னதெத். அவங்க சாதாரண பெண், ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள். காட்டுக்கு விறகு பொறுக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த நேரத்தில் அன்னை மரியாள் அந்த பெண்ணுக்கு காட்சி கொடுக்குறாங்க. லூர்து நகரில் காட்சி கொடுத்ததுனால தான் அன்னை மரியாளை லூர்து அன்னை என்று நம்ம எல்லாமே கூப்பிடுறோம். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் வரைக்கும் அந்த பெர்னதெத் அந்த பெண்ணுடைய உடம்பு அழியாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு வரலாறு சொல்லுது. எத்தனை முறை காட்சி கொடுத்தாங்கன்னு பார்க்கும் பொழுது 18 முறை அந்த பெண்ணுக்கு அந்த இடத்துல காட்சி கொடுக்க. நாம் நிறைய கெபியில் பார்த்துருப்போம், மேலே எழுதியிருப்பாங்க நானே அமல உற்பவம் சொல்லிட்டு. அந்த வார்த்தை எங்கே தோணிச்சுன்னு பார்க்கும் பொழுது அன்னை மரியாள் இந்த பெர்னதெத்துக்கு காட்சி கொடுக்கும் பொழுது அந்த காட்சியில் அன்னை மரியாளே சொன்ன வார்த்தைகள் தான் நானே அமல உற்பவம் என்ற வார்த்தை. நம்ம பார்த்துருப்போம் கெபியில் எல்லாம் மெழுகுவர்த்தி ஏந்தி நிறைய பேர் ஜெபம் செய்கிறது. அந்த வழிமுறை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. பெர்னதெத் ஒவ்வொரு மாதமும் அன்னை மரியாள் காட்சி கொடுக்க வரும் பொழுது கையில் மெழுகுத்திரியோடு வராங்க. அன்னை அவங்களுக்கு காட்சி கொடுக்குற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி ரொம்ப பக்தியாக ஜெபம் செய்கிறாங்க. அதனால தாங்க நிறைய பேர் ஜெபமாலை ஜபிக்கும் பொழுதும் சரி, அன்னை மரியாளை பார்க்க வரும் பொழுதும் சரி, மெழுகுவர்த்தியை ஏந்தி ஜெபிக்கிற வழிமுறை பெர்னதெத்துக்கிட்ட இருந்து தான் நம்ம எல்லாருமே கற்றுக்குறோம். பெர்னதெத் ஊரில் போய் சொல்கிறாங்க, ஊர் மக்கள் யாருமே நம்பவே இல்லை, ஏன் பங்கு தந்தை கூட நம்பவே இல்லை. அதனால் என்ன நடக்குதுன்னா, பெர்னதெத் போகும் பொழுது மக்களும் அவங்கள பின்தொடர்ந்து போகிறாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது பெர்னதெத்துடைய கையில் மெழுகுத்திரி இருக்குது. அந்த நெருப்பு பட்டு அவங்களுடைய கை சுமார் 15 நிமிடம் எரிகிறத மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய கையில் எந்த ஒரு தீ காயங்களும் இல்லை. அதை கண்டதுக்கு அப்புறம் தான் மக்கள் எல்லாருமே அந்த காட்சியை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் லூர்து அன்னை என்ற பெயரானது அன்னை மரியாளுக்கு சூட்டுகிறாங்க. தயவு செஞ்சு நாம் அன்னை மரியாளுக்கு தேவையான மரியாதையையும் அவங்களுக்கு நாம் எடுக்கக்கூடிய வணக்கங்களையும் நிறைய பேர் தப்பாக சொல்லுவாங்க. பட் நாம் அதில் எந்த ஒரு குறையும் இல்லாமல், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அன்னை மரியாளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வணக்கங்களை தவறாமல் கொடுத்துட்டே இருக்கணும். சரிங்களா?